இந்த வீடியோவில் நாம் வீட்டில் இருக்கிற உணவுப் பொருளை வச்சு எப்படி நம்மளோட உடல் எடையை அதிகரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் டிவி ஃபேரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர்ற வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைச்சிரும். முட்டையில் பார்த்தீங்கன்னா நம் உடல் வளர்ச்சிக்கு தேவையான கலோரி, கொழுப்புச்சத்து, புரதம் போன்ற பல சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதனால் நாம் தினமும் சாப்பிட்ற உணவு கூட முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முட்டையை உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் வேக வைத்தோ பொரித்தோ எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பயனை கொடுக்கும். தொடர்ந்து நீங்கள் 1 மாதம் முட்டை சாப்பிட்ட அப்புறமே உங்களுக்கு உடம்புல மாற்றம் ஏற்பட்டிருக்கும். நம்மளோட உடல் எடையை அதிகரிக்க வாழைப்பழம், ஆப்பிள், அன்னாசி பழம் இந்த மாதிரி பழங்களை எல்லாம் நாம் நிறைய எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழம், ஆப்பிள், அன்னாசி பழம் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், பொட்டாசியம் நிறையவே காணப்படுது. இதனை எடுத்துக்கொள்றதுனால நம்மளோட உடலுக்கு ஆற்றல் அதிகமாக கிடைக்குது. அதனால உடல் எடையும் மிக விரைவில் அதிகரிக்கும். பழ வகைகளில் ஆரஞ்சு, பிளம்ஸு, தண்ணீர் பழம் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் எல்லாம் அதிக அளவில் தண்ணி வரும். அதனால் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்காது. அப்புறமா காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் நிறையவே சாப்பிட்டுக்கலாம். காலிஃப்ளவரு, ப்ராக்கோலி, பீன்ஸு, வெள்ளரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்காது. பாலில் பார்த்தீங்கன்னா நிறைய கொழுப்பு, கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இதெல்லாமே இருக்குது. இதில் நம் உடலுக்கு தேவையான விட்டமின் சத்து, மினரல், கால்சியம் இதுவும் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிற புரோட்டீன் பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் எடையை மிக விரைவில் அதிகரிப்பதற்கு உதவி செய்யுது. இதனால் பாலை தினமும் எடுத்துக்கணும். வீட்டில் பண்ண புரோட்டீன் அதிகமுடைய ஸ்மூத்திகளையும் எடுத்துக்கலாம் உடல் எடை அதிகரிக்கிறதற்காக. அப்புறமேட்டு உலர்ந்த பழ வகைகளான உலர் திராட்சை, பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாமே நம்ம தினசரி நம்ம உணவுக்கு கூட எடுத்து வரும்போது நம்ம உடல் எடையில் நல்ல முன்னேற்றம் நம்மளால் பார்க்க முடியும். இந்த பழ வகைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் அப்புறமா விட்டமின் எல்லாம் அதிக அளவில் இருக்குது. அதனால் நம்ம இதெல்லாம் எடுத்து வரும்போது நம்ம உடல் எடை மிக விரைவில் அதிகரிக்கும். கருப்பு சாக்லேட் இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. அப்புறமா கலோரியும் இதில் நிறைய இருக்குது. எப்போவுமே நீங்கள் கலோரி அதிகமான உணவுகளை அதிகமாக எடுக்கும்போது உங்கள் உடல் எடை அதிகரிக்கும். அதனால் இந்த கருப்பு சாக்லேட்டையும் எடுத்துக்கோங்க. அதில் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. பால் பொருட்களான சீஸ், யோகர்ட் இதையும் உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. இறைச்சி வகைகளில் பார்த்தீங்கன்னா ரெட் மீட் வகைகளை சார்ந்த இறைச்சியை அதிக அளவில் எடுத்துக்கோங்க. இது உங்களோட உடல் எடை அதிகரிக்க உதவி செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர்ற வீடியோ அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.